கிட்ட வந்து உண்மையே சொல்ல சொல்லி வந்து ரேகா வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனா சிந்து சொல்லாததால வேறு வழி இல்லாம சிந்துக்கு வந்து வேற மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அதன்படி வந்து சிந்து வந்து துன்புறுத்துறாங்க. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சிவா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. சிவா முன்னாடி சிந்துவ போட்டு செம அடி அடிக்கிறாங்க. அத பார்த்து சிவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "அடிங்க, அவளுக்கு அடி குடுத்தா தான் அவ அடங்குவா. இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து இங்க பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேடம் நீங்க நிறுத்துங்க நாங்க பார்த்துக்குறோம்னு." "இப்ப சொல்லுடி உண்மைய. உண்மையிலேயே வந்து இப்ப சொல்லு. எல்லா உண்மையும் சொல்லு. இல்லன்னா இதோட கொடுமையான விஷயத்த நாங்க பண்ணுவோம் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். உண்மையிலேயே வந்து அவரு என்ன விரும்பினாரு. தான் எனக்கு தாலி கட்டினாரு" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சொல்லி சொல்லி மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. "மேடம் என்னாச்சு?" அப்படின்னு வந்து சிவா கேட்குறாரு. சும்மா அப்படிதான் நடிப்பாளுங்க. இந்த மாரி ஆளுங்கலாம் இப்படிதான் நடிப்பாங்க. நாங்கலாம் எவ்வளோ நடிப்ப பார்த்துருக்கோம். நாங்க பார்த்துக்குறோம் விடுங்க" அப்படின்னோனே, "வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. வேணா நான் வந்து செக் பண்ணி பார்க்கட்டுமா?" "அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் சார். அவகிட்டேருந்து எப்படி உண்மைய வர வைக்கணும் எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு வேற ஒரு ஐடியாவும் நான் வச்சிருக்கேன். அவ வாயால திறந்து சொல்லலன்னா, அவள சொல்ல வைப்பேன். அந்த மாரி ஒரு டார்ச்சர அவளுக்கு நான் குடுப்பேன்" அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாரு. "சரி அந்த பையன கூட்டின்னு வந்துட்டீங்களா?" "யாரு மேடம்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "வேற யாரு? நீங்க தான் சொன்னீங்களே ஒரு பையன் தான் சாட்சி சொன்னானா, அந்த பையன தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கோம்" அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாரு. "மேடம் அது வந்து" அப்படின்னோனே, "மேடம் அவன் சின்ன பையன் மேடம்" அப்படின்னோனே, "சின்ன பையனா இருந்தாலும் சாட்சி சொல்லியிருக்கான்ல. எங்களுக்கு சின்ன பையன், பெரிய பையன் இல்ல சாட்சி சொல்லியிருக்கான்ல. அப்போ அவனுக்கிட்டயே நான் கேட்டு தான் ஆகணும்" அப்படின்னோனே, "அவன கூட்டின்னு வந்து சிந்துவ பார்க்க வைங்க" அப்படின்னு சொன்னோனே, சிந்து பேர் "அக்கா உனக்கு என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சுலன் வந்து கத்துறாரு. உடனே வந்து "சரி பார்த்தாச்சுல்ல கூட்டின்னு போங்க" அப்படி சொல்றாங்க. ஒண்ணும் புரியாம சுலன் அங்க இருக்காரு. "அக்காவுக்கு என்ன ஆச்சு? அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு?" அழறாரு. உடனே வந்து "இங்க பாருப்பா, உண்மைய ஒழுங்கா சொல்லிடு. இல்லன்னா உன் அக்கா இதோட மோசமான நிலைமைக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் அவள நீ பார்க்க கூட முடியாது. இப்ப மயக்கத்துல தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரே நடையா போயிடுவா. அதுக்கு நீ வழி வழி பண்ணிடாத. நீ உண்மைய சொல்லல, அதுக்கப்புறம் உன் அக்காவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்றாங்க. அத கேட்டு சுலன் அழறாரு. "அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உண்மைய சொல்றியா? இல்லையா? இல்ல உங்க அக்காவ வந்து வேற ஏதாவது வந்து பண்ணணுமா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. அது வந்து அப்படி சொல்ல வராரு. கேட்டீங்கல்ல சரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த பையன் சொல்றதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்றாங்க. அப்ப ரெக்கார்ட் வந்து ஆயிட்டுருக்கு. அப்போ கரெக்ட்டா வந்து சுலான் வந்து "சொல்லுப்பா, அ உனக்கு அவங்க 2 பேரும் லவ் பண்ணன்ற விஷயம் தெரியும்ல?" அப்படின்னோனே அப்படியே அது வந்து அக்கா வந்து டாக்டர வந்து அப்படியே சொல்ல வராரு. கரெக்ட்டா அந்த டைம்ல நம்ம பைரவி என்ட்ரி குடுக்குறாங்க. பைரவி பார்த்தோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நெறைய பேர் அங்க வராங்க. அவங்கலாம் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கமிஷன்லேருந்து வராங்க. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி மனித உரிமைகள் ஆணையமா அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. "இங்க பாருங்க ஒரு பொண்ண வந்து இந்த மாரி கூட்டின்னு வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்ல சின்ன பையன்லாம் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இந்த மாரி விஷயங்கள்லாம் சின்ன குழந்தையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வரக்கூடாது. அதே டைம்ல வயசு இந்த மாதிரி பொண்ணுங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வந்து விசாரிக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாதா? எப்படி இதெல்லாம் ரைட்ஸ்லாம் உங்களுக்கு குடுத்தது இல்லீகலா எல்லாமே பண்றீங்களா? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டோம்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாம எல்லாம் தவிக்கிறாங்க. அது வந்துங்க அப்படின்னோனே, இந்த சின்ன பையன கூட்டின்னு வந்து இங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணுக்கு ஆபத்தான சூழ்நிலைய உருவாக்கியிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல்ல போயிட்டு அவங்கள என்ன பார்க்க விடுங்கன்னு. "இல்ல, இல்ல பார்க்க விட மாட்டோன்றாங்க." அதெல்லாம் பார்க்க விட்டு தான் ஆகணும். எங்களோட வந்து பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல" அப்படின்னோனே வேற வழி இல்லாம பார்க்க வராங்க. பார்த்தா சிந்து மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. அதிர்ச்சி அடைறாங்க. ஓடி போய் பைரவி தூக்குறாங்க. "அக்கா உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, சிந்து "உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. சிந்து வந்து அப்படியே அரை மயக்கத்துல இருக்காங்க. "பார்த்தீங்களா என் அக்காவோட நிலைமைய இந்த மாரி பண்ணி வச்சிருக்காங்க. விசாரணைக்கு கூட்டின்னு வந்து இவ்ளோ துன்புறுத்துவாங்களா? இது சட்டப்படி குற்றம் இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து விடாதீங்க மேடம்" அப்படி சொல்லும்போது வந்துடுறாரு. அப்ப வந்து சொல்றாரு, "சிந்துவ வெளிய விட்டுருமா" அப்படி சொல்றாரு. அத கேட்டு ரேகா அதிர்ச்சிறாங்க. "அது வந்து சார் நான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சிந்து விட்டுருமா" அப்படின்னோனே வேற வழி இல்லாம சிந்து விட்டுறாங்க. சிந்து வந்து ஒரு கை தாங்கலா கூட்டிட்டு போறோம். "உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்" அப்படின்றாங்க பைரவி.